வர்க்கம் மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்றவங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா. மனுஷன் அடிமைப்படுத்துற இந்த கொடுமையை ஒழிக்கிற வரைக்கும் எனக்கு இனிமே தூக்கம் இல்லை. சந்தோஷம் வாங்க. புதுமை தமிழ் சொல்லி ஒரு இது எழுத்த வரிகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாம், அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது எந்த மாதிரி எழுத்து? அதை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், மக்களுக்கும் போய் சேரும். ரைட், வெரி குட். நான் இதை கண்டுபிடிச்சி ரொம்ப நாளாச்சு. எல்லா மக்களோட கூட சேர்த்துக்கு நிறைய யூடியூப் சேனல் மூலமாக நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள், 3,60,000-70,000 மக்களுக்கு மேலே இதுவரையும் பார்த்துருக்காங்க. நிறைய மக்களுக்கு இதுக்கு விஷயங்கள் தெரியும். எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குறாங்க, இது எப்படிங்கன்னு. பார்த்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்க்காதவங்க அதெல்லாம் முடியாத காரியமா, இதெல்லாம் முடிக்கிற காரியமான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பார்த்தா தானே தெரியும், பார்க்க மாட்டேங்கிறாங்க. புதுமை தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் போய் பார்த்தாங்க அப்படின்னா இதனுடைய ஃபுல் விவரம் கிட்டத்தட்ட 400 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்க? என்ன இப்போ புதுமை தமிழ்னா என்ன, அதோடைய எழுத்துக்கள் என்ன? சாதாரண தமிழ்னா நமக்கு எல்லாம் தெரியும். சரி, புதுமை தமிழ் சொல்லியிருக்கீங்க, அது என்ன புதுமை தமிழ்? அதில் எப்படி எழுத்துக்கள் வைக்கிறது, அதோடைய கொஞ்சம் விரிவாக்கம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். இந்த மாதிரி உங்களை மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் தான் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்க முடியாத நிலைமையில் நான் இருந்துட்டு இருந்தேன். நல்ல அருமையான கேள்விகள் மக்கள் கேட்கணும். கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க தான் ஒரு மொழியை பற்றி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்படி இருக்கும் பொழுது புதுமை தமிழ்னு நான் இதுக்கு பேரை சொல்லிட்டேன். அதாவது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியுங்களா? 247 எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த 247 எழுத்தையும் ஒவ்வொரு எழுத்தையும் தனித்தனியாக எழுதி காட்டினா தான் 247 எழுத்தையும் எழுத முடியும். 247 எழுத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? 244 விதமாக நம்ம எழுதி காட்டணும். புதுமை தமிழை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தோம். சரி, பார்த்த பிறகு என்ன அது அப்படிங்கிறதுக்காண்டி சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்துச்சு. BWT சேனல்லேருந்து இப்போ நீங்கள் வந்துருக்கிறீங்க. சரி, சந்தோஷம். புதுமை தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணுங்களும் ஆசைப்படுறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி மக்கள் எல்லாம் இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு பிரத்யேகமான இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷன் சொன்னான். ஏன்னா எழுத்துக்கள் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. அப்போ எழுத்துக்களும் ஒலிகளும் ஓசைகளும் இறைவன் கண்டுபிடித்து வச்சுருக்காங்க, ஒரு வரைமுறைக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த வரைமுறைக்குள்ளே வரணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் தோன்றிய மொழிகளிலே முதன்மையான மொழி, முதல் மொழி ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். அந்த மொழி எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க உலகம் முழுவதும். ஆனால் தமிழ் மொழி தான் முன்னாடி நிற்கிது. எந்த மொழியில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கடைசியில் முன்னாடி நிற்கிற மொழி நான் ஐயா முன்னாடி முதல்ல வந்தேன்னு அதுக்கான பல்லாயிரக்கணக்கான ஆதாரங்களை ஆராய்ச்சியாளர்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் ஆராய்ச்சி செய்த வரலைங்க. என்னப்பா 247 எழுத்து இருக்கு, ஆங்கிலத்தில் 26 தான் இருக்குது, அரபியில் 30-31 எழுத்து தான் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் எத்தனை எழுத்து வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே மக்கள் எல்லாம், இதை எளிமையாக்க முடியாதா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பெரியார் இதை குறைக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டார். பெரியாருடைய காலத்திலே குறைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் சிரமப்பட்டு சில எழுத்துக்கள் லை என்ன நை என்ன இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து குறைச்சி கொடுத்தாரு. அது நல்லபடியாக இருந்துச்சு. இதை விட இன்னும் குறைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு. கிட்டத்தட்ட 27 வருஷம் இதை பற்றி ஆராய்ச்சி. இந்த 27 வருஷத்து ஆராய்ச்சியில் இந்த எழுத்துக்களை வெறும் 3 எழுத்துக்களை மட்டுமே வச்சு முழு தமிழையும் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் படிக்க முடியுங்கிறத கண்டறிச்சேன். எப்படி இது உயிரெழுத்துக்கள் எத்தனை மொத்தம் தமிழில் சொல்லுங்கள்? 12 தான். 12ஆன்னு கேட்காதீங்க, 12 தான். மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. 12ம் 18ம் 30 எழுத்து. இந்த ராஜ எழுத்து, இந்த கிரீடம் சொல்லக்கூடிய த க்ரௌன் ஆஃப் த லெட்டர்ஸ் எது? ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத எழுத்து. அந்த ஓரெழுத்து ஆயுத எழுத்து இல்லைன்னா உலகத்தில் எழுத்தே இல்லை. அதற்கான ஆராய்ச்சிகளை இன்னும் நிறைய பேர் நான் கேட்டுருக்கேன் மக்கள்கிட்ட. யாராவது இந்த ஆயுத எழுத்தை பற்றி வருஷத்துக்கு சொல்லுங்கள், இது எப்படி வந்துச்சு, ஏன் இதனுடைய காரணங்களுடைய தாக்கம் என்ன, உண்மை என்னங்கிறத இதுவரை நான் திரும்ப அறிஞர்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டேன். யாரும் சரியான பதில், எனக்கு என்னுடைய திருப்திக்கான பதில் யாருமே இதுவரையும் தரல. இது என்னுடைய 27 வருஷத்து ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கக்கூடிய சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த புதுமை தமிழை பற்றி கேட்குறீங்க. இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 எழுத்துக்களை மட்டும் வச்சு உயிரெழுத்துக்கள் 12 உருவாக்கலாம். இந்த 18
மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள். இந்த 12 உயிரெழுத்துக்களை இந்த பாருங்க, இதை நினச்சிருக்கேனே, இந்த ஒரு உயிரெழுத்துக்கள் 12 இது வந்து ஆ, ஆ, இ, இ முதல் 4, உ, உ, ஏ, ஏ இடை 4, ஐ, ஓ, ஓ, ஔ கடை 4. முதல்ல இந்த ஒரே எழுத்து, இந்த ஒரு எழுத்து 4ஆ வருது, இந்த ஒரு எழுத்து 4ஆ வருது, இந்த ஒரு எழுத்து 4ஆ வருது. அப்போ இதில் 18 எழுத்து உயிரெழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்துக்கள், 3 எழுத்து உயிர் குறிகள். இந்த உயிர் குறிகள் 12 உயிரெழுத்துக்களாக மாறிடுது. இந்த 12 உயிரெழுத்தாக மாறுது பார்த்தீங்களா? இப்போ இந்த எழுத்துக்கும் இப்படி போட்டால் ஆ, இப்படி போட்டால் ஆ, இந்த கீழே போட்டால் ஈ, மேலே போட்டால் ஈ. முதல் 4. அப்போ ஆனா ஆவண்ணா, ஈனா ஈயண்ணா, ஊனா ஊவண்ணா, ஏனா ஏயண்ணா, ஐயண்ணா ஓனா ஓவண்ணா ஔவண்ணா. நீங்க சொல்றது ரைட்டு. இப்போ இந்த எழுத்து ஆனாவனாங்கிறது எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இப்போ ஆனா ஆவண்ணாங்கிற எழுத்து இருக்குங்களா, நம்ம ஆனா ஆவண்ணா எழுத்து, அந்த ஆனா ஆவண்ணா எழுத்தை தான் நான் இப்படி மாற்றிருக்கேன். ஏன் மாற்றினீங்க அதை? மக்கள் எளிதாக படிக்கணும். இல்லை, அது ஆனாவனாவே எளிமை தானே, அதில் இந்த எழுத்துக்களை மட்டும் மாற்றி என்ன பண்ணுறதுன்னு. இந்த எழுத்துக்களை மாற்றினால தான் அந்த 247 எழுத்தை வெறும் 21 எழுத்துக்கள் எழுத முடியுங்கிறத கொண்டு வர முடிஞ்சு. நீ கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான். ஏன் அப்படி தானே இருந்துச்சு. இந்த எழுத்துக்களை மட்டும் மாற்றினதுனால 247 எழுத்தை வெறும் 21 எழுத்துக்குள்ள தமிழை முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியுங்கிறத கொண்டு வர முடிஞ்சது. அப்போ 21 எழுத்துங்கிறது என்ன? உயிரெழுத்துக்கள், உயிர் குறிகள் 3, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த ஒரு 3ஓட இந்த 18 கூறும்போது 21 எழுத்து மட்டும் தான் வந்தது. அப்போ இந்த 3 உயிர் குறிகளை 12 உயிரெழுத்துக்களாக மாற்றிடுறோம். இந்த ஒரு எழுத்து 4ஆ வந்துடுது, அ, ஆ, இ, இ. இந்த ஒரு எழுத்து 4ஆ வந்து உ, உ, ஏ, ஏ. இந்த ஒரு எழுத்து ஐ, ஓ, ஓ, ஔ. நான் ஒன்றுமே செய்யலை, இந்த எழுத்துக்களை மட்டும்தான் மாற்றினேன். அதை ஏன் மாற்றினீங்கன்னு என்னோட கேள்வி. அதாவது மொத்தமாக ஆனாவனான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கா இது, ஆமாம், காடா இந்த எழுத்து போட சொல்கிறீங்க. ஆமாம், ஆமாம். இல்லை 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 போட சொல்லலை, அதுதான் தப்பு. அதான் அங்கே தப்பு தப்பு இங்கே பெரிய தப்பு என்ன சொல்ல வந்தா, இது கிடையாது. எழுத்துக்களை கா இக்கன்னா, இக்கன்னா அவனோட புள்ளி எடுத்துட்டா காணா காணா வந்துடுது. அப்போ இக்கு கூட்டல் ஆ தானே கா, இக்கு கூட்டல் ஆ கா வந்துச்சுங்களா? இக்கு கூட்டல் ஆ கா. இப்போ காவண்ணாவுக்கு என்ன செய்யணும்? ஆவண்ணா போடணும். அப்போ என்ன செஞ்சேன், இந்த ஆவண்ணாவில் மாற்றிருக்க இல்லையா, இந்த இக்கு ஆ கா, ஆவண்ணாவுக்கு இந்த ஆவண்ணா போட வச்சுங்க. ஈனாவுக்கு இக்கு ஈ, கி, இக்கு ஈ கி. இதுக்கு அந்த ஈனாவே போட்டுடலாமே சார், ஏன் இந்த குறியை போடணும்? அப்போ 247 எழுத்து எழுதுறீங்க நீங்கள். நான் சொல்ல முடியாது இல்லையா? 247 எழுத்து எழுத தான் முடியும். இல்லை இப்போ இது இக்கு காவுக்கு வந்து ஆனா போடுறோம். ஆமாம், இந்த ஆனாவே இதில் போட்டுக்கலாமேன்னு வேணாம். ஆனத்தை வேணான்ட்டு எடுத்ததுனால தானே உங்களுக்கு இந்த எழுத்து இவ்வளோ இதாக குடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா அவன் அந்த ஆனா அவனை எழுதுனா நம்ம திருப்பி எழுதுனா சுருக்க முடியாது. எழுத்த 247 எழுத்தை நம்ம சுருக்க முடியாது. இப்போ நம்ம எழுத்துக்களை சுருக்கணும், 247 எழுத்தையும் வெறும் 21 எழுத்துக்களை கொண்டு வரணும், 30 எழுத்துக்களை கொண்டு வரணும்னு சொன்னோம்னா நம்ம எழுத்தை சுருக்கி ஆகணும். எழுத்தை சுருக்க உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ் எழுத்துக்கள் 30 தாங்க. இப்போ அந்த எழுத்து வச்சு இல்லையா, கொக்கி போடுறாங்க. ஏன் கொக்கி போடுறாங்க? ரெட்டை கொக்கி போடுறாங்க. ஏன் ரெட்டை கொக்கி போட்டாங்க? கொம்பு போட்டாங்க. ஏன் கொம்பு போட்டாங்க? ரெட்டை கொம்பு போட்டாங்க. ஏன் போட்டாங்க? கவுனாவுக்கு கொக்கி போட்டு காணா போட்டு ஒரு லானாவோட போட்டாங்க. இது படிக்கிறதுனால என்ன ஆகிப்போது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இன்றைக்கி எம்ஏ படித்தவங்க, பிஏ படித்தவங்க, பிஎஸ்சி படித்தவங்க என்னென்னமோ படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ எவ்வளோதான் படித்தாலும் என்ன சார் தமிழை ஒழுங்காக எழுத முடியாத காரணம் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள் இருக்கிறது தான் முழுதாக ஞாபகம் வச்சுக்க முடியல. கோணம் அப்படி போடுறது, கோவணம் அப்படி போடுறது கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரலையும் எத்தனையோ பிள்ளைங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இதை மெமரி வச்சுக்கணும்ல, இது மெமரி. இது 12 எழுத்து தானே உங்களுக்கு, உயிரெழுத்துக்கள் 12 தானே மாற்றிருக்கீங்க நீங்கள்.
வேறு எதையுமே மாற்றலையே. நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? இந்த 12 உயிரெழுத்துக்களை தான் நீங்கள் மாற்றிருக்கீங்க. அப்படியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் கொக்கி போட வேண்டியதில்லை, சுழி போட வேண்டியதில்லை, ரெட்டை சுட்டி போட வேண்டியதில்லை. அதே தமிழ் எழுதியாச்சு பாரு. இக்கு ஆ கா, இக்கு ஆ கா. அப்போ கா கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ். அப்போ 247 எழுத்து உங்களுக்கு வேணும். 247 எழுத்து வந்துருச்சு பாருங்க. இருக்கா இல்லையா? இக்கு ஆ கா, கா ங ச ங ட ந த ந ப ம ய ர ழ வ ழ ள ர ன்னு வந்துருச்சு. இப்போ கா பக்கத்தில் ஆவணா போடாச்சு. கா ங ச ங ட ந த ந ப ம ய ர ல வ ழ ள ர ன வந்துச்சு. இங்கே வந்துச்சு. அப்போ கி நீ சி நீ டி நீ தி நீ பி மீ இ ரி லி வி லி. இந்த இப்படி இருக்கும்போது இப்படி சுழி போட்டு சொல்லும்போது பிள்ளைங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த எழுத்தை மட்டும் கொடுத்தால் நிச்சயமாக 1வது படிக்கிற புள்ள 2வது வந்து படிக்கும்போது நீ எவ்வளோ பெரிய தமிழ் புத்தகத்தை கொடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு புரட்சியா இல்லையா? நான் கேட்குறேன், 1வது படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 2வது போகும்போது நீ எவ்வளோ பெரிய புக்கை கொடுத்தாலும் படிக்க முடியும். இந்த எழுத்தை கற்றுக் கொடுத்தா இந்த எழுத்து மெமரி வச்சுக்கணும்ல அந்த பிள்ளைய. அழகா வச்சுக்கணும். மெமரி இல்லாம தானே அந்த கீ கா கோ இதெல்லாம் வந்து மெமரி இல்லாம தானே வந்துருச்சு. மெமரி இருந்தா இதுலயும் சுழிச்சிடுறது. சுழிக்கிறதா இல்லையா? காவுக்கு இப்படி திருப்பணும், மாவுக்கு இப்படி திருப்பணும். 3வது படிக்கிற புள்ள ஒரு புள்ள 1/2 மணி நேரத்தில் இதை கற்று அழகழகா எழுதுது. 1/2 மணி நேரத்தில் இதை கற்றுக்கிட்டு பவர் அதிகமாக உள்ளவங்களுக்கு தேவையில்லை, மெமரி பவர் கம்மியாக உள்ளவங்களுக்கு அவங்களுக்காக தான் இது மெமரி பவர். இது பெரிய மெமரி பவர் இல்லை. 12 எழுத்து உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்தை படிக்க போகுது, எப்படியா படிச்சுதான் ஆகணும். 18 எழுத்தை. இந்த 12 எழுத்தை தான் வாழ்க்கையிலே எழுதி வச்சுக்கும் போது மெமரி பவர். இதுக்கு போய் பெரிய மெமரி பவர்லாம் தேவையில்லையே. என்னென்னமோ பண்ணி கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. 26 எழுத்து ஆங்கில எழுத்து, அதை நல்லா படிக்கிறாங்க. 26 எழுத்து ஞாபகம் வச்சுருக்காங்களா பிள்ளைங்க? போய் 4 நாளில் பிள்ளைங்க 26 எழுத்து ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது. ஏன் இந்த 12 எழுத்து ஞாபகம் வச்சுக்க முடியாது? இந்த 12 எழுத்தையும் வெறும் 3 எழுத்துல உருவாக்கிக்கோம் இல்லையா? இந்த 12 எழுத்தையும் 3 எழுத்துல உருவாக்கிக்கோங்க பாருங்க. இந்த 1 எழுத்து 4வது இருக்கு, இந்த 1 எழுத்து 4வது இருக்கு. பிள்ளைங்களை சொல்லிக் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் அந்தளவுக்கு கற்பனைக்கு அது என்னன்னா, தமிழ் படித்து முடித்து கற்பனைக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. எதிர்வாதம் பேசக்கூடிய மக்கள் நிறையா அதெல்லாம் நல்லா இல்லையான்னு. ஏன் நீ படித்து முடிச்சுட்டீங்க பேசுகிறீங்க. நான் அதுக்காக சொல்லலை. 1வது படிக்கிற பிள்ளை 2வது போகும்போது முழு தமிழையும் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கோளாறு படிக்கணும்னு என்னுடைய ஆசை. அதனால தான் நான் இப்படி மாற்றினேன். நடக்குதா இல்லையா அப்படின்னா நிச்சயமாக நடக்குது. ஒன்றுமே படிக்க தெரியாதவங்க, ஒன்றுமே 3வது 4வது படித்தவங்க இதை படிச்சு நீங்கள் நல்லா எழுதுறாங்க. பிள்ளைய படிக்குது வைக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதுக்குள்ளே எவிடன்ஸ் உங்கள்கிட்ட நிறைய வச்சுருக்கேன். நிறைய பள்ளிகளில் கொண்டு கொடுத்து பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து நிறைய பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா யூடியூப் சேனல் புதுமை தமிழ், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். புதுமை PUTHU MAI புதுமை தமிழ் TAMIL புதுமை தமிழ், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இதை படித்தா மட்டும் ஒரு 247 எழுத்து வேணுங்க. மொத்த தமிழ் எத்தனை எழுத்து இருக்குது? 247 எழுத்து. அப்போ 247 எழுத்தையும் நான் என்ன சொன்னேன், 12 உயிரெழுத்துக்கள் 18 மையெழுத்துக்கள் இணைஞ்சத்தா 247 உயிர்கூறிகள் வந்துட போகுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், உயிரெழுத்து நம்ம தமிழில் என்ன இருக்குது? உயிரெழுத்து இருக்குது இல்லையா? அப்புறம் என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய்யெழுத்து. அப்போ என்ன செய்யுது? உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய் எழுதுச்சுல. அப்போ இது எல்லாமே உயிர் மெய் எழுத்து தானே. அப்புறம் ஏன் கொக்கி போட்டீங்க? அப்புறம் ஏன் 2 கொக்கி போட்டீங்க? அப்புறம் எதுக்கு ஒத்த கொக்கி போடணும்? அப்புறம் ஏன் 2 சொல்லி போடணும்? அப்புறம் அது வந்து நம்ம வந்து ஒரு சரியான முறையில் உச்சரிக்கிறதுக்காண்டி நம்ம போட்டது தானே. அது அந்த காலத்தில் அவங்க வந்து சரியான அந்த காலத்திலே சொன்னாங்களா, உச்சரிப்பு இல்லாமல் 3வது அவர் எழுத்து, அந்த எழுத்துக்கு பேர் என்ன? கொக்கியா? அந்த எழுத்துக்கு பேர் என்ன? ஒத்த கொக்கின்னு சொன்னீங்க. சரியான முறையில் உச்சரிக்கணும்ல. இப்போ இதில் வந்து ஏதோ பேசலாம் வைக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உச்சரிக்க முடியுமா? அதான் உச்சரிக்கத்தானே கொடுத்துருக்கேன். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ. இந்த மாதிரி உச்சரிப்பு கிடையாது. அவங்க கரெக்டான முறையில் உச்சரிக்க முடியுமா? அதான் கேள்வி.
ஆனாலும் ஆனா தானே. இந்த ஆனாவே வேலை மாதிரி கொடுத்துருந்தாங்களா? அது சொல்லிடுங்க ஆ, ஒவ்வொருதையும் இதோட விளக்கத்தை சொல்லுங்கள் சார். அதுதான் சொல்ல வர விளக்கத்தை. இப்போ இது எழுதியாச்சு இல்லையா? இக்கு தமிழில் மொத்த எத்தனை எழுத்து? மொத்த எழுத்துக்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து. இந்த 3 எழுத்து தானே தமிழ். ஆமாம். அப்புறம் எப்படி கொக்கியம் வந்துச்சுன்னு கேட்குறேன். அப்புறம் எப்படி ரெட்டை கொக்கியம் வந்துச்சுன்னு கேட்குறேன். ஏன் 3வது ஒரு எழுத்தை கொண்டு வச்சு திணிக்கிறீங்கல்ல? தேவையில்லை. இதுதானே இப்போ இந்த எழுத்தையும் வச்சு தான் நம்ம விடல இருக்கும். 3வது எழுத்து இல்லையில இருக்கா? இல்லை. 3வது ஒரு எழுத்தே இல்லை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த உயிரெழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்துக்கள் 216 எழுத்தையும் உருவாக்கிடுச்சு. இந்த 216 எழுத்து உயிர் மெய் எழுத்துக்கள் 216, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்துக்கள் 12, 30, இது ஒரு 116. என்னாச்சு? 246. இந்த 246 எழுத்து வந்துருச்சு. ஒரே ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. இதுதான் இதோட முக்கியமான விஷயங்கள். என்னன்னு சொல்ல வந்தால் உயிரெழுத்துக்கள் 12. இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்கல்ல? ஆமாம். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படிங்கிறத எப்படி இப்போ கேட்குறீங்களே, இங்கே பாருங்க. இப்போ நான் இல்லையா? இது நான். ஆவண்ணா போடுங்க, இன் போடுங்க. நான். நீங்கள் ஒரு கால் வாங்குறீங்கல்ல, கால் வாங்குறப்பெல்லாம் ஆவணாவே போட்டுருங்க. நான். இப்போ நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பு. இந்த பாருங்க, இது ஆ, இது இன், இது பூ. ஆ இன்பு, அன்பு. இப்போ முதல்ல என்ன? ஆ இன் பூ, இப்படி போட்டோம். இப்போ இந்த எழுத்து மட்டும் இருக்கு பாருங்க. பா இருக்கு, பா இல்லையா? ஊனா போட்டா பூ, பா இல்லையா? பா பா பாம்மா, மா போட்டு இதை போட்டா மூ. அதே மாதிரி பாமா தானா பாமா யா, அப்போ போட்டா யூ. ஒன்றுமே சரி. அதே காங்காச்சா வந்துருச்சு. 10 ரூபா கா ngா சா ngா இல்லையா? இப்போ இதை போட்டால் கா, இதை போட்டால் கா, சாரி, இதை போட்டால் கா, இப்படி போட்டால் என்னாச்சு? கா இல்லையா? இது என்ன பண்ணுறீங்க? இது எடுத்துட்டு இதையே கீ போடுங்கிறீங்க. நான் அதை கீ. இப்போ கூ போடுங்கிறீங்க. ஊனா போட்டால் கூ. இப்போ என்ன சொல்கிறீங்க? பூவண்ணா போடுங்கிறீங்க. இப்படி போட்டால் பூ. இப்போ இது ஞா போட்டிருக்கோம். ஞா இப்போ போட்டால் என்னாச்சு? நீ இது என்ன போட்டிருக்கோம்? ஞா ப்ளஸ் நீ, அதோட வந்துச்சு நீ. இப்போ என்ன எழுத்து நீங்கள் எதை சொன்னாலும் இது கா பா, இதை வந்து இங்கே வந்து வச்சுருங்க. இப்போ இந்த இன்னொரு எழுத்து சொல்கிறீங்க, என்ன பண்ணணும்? நியூ போட சொல்கிறீங்க. அப்போ நியூ போட சொன்னால் இது என்னச்சு? நியூ. இப்போ சா இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன போடுறோம்? சாவில் சூ. அப்போ என்ன போடலாம்? இந்த எழுத்துக்கு பார்த்தீங்களா? இந்த 12 எழுத்தையும் நம்ம இதோடு சேர்த்து எழுதும்போது க, இப்போ கு கு, இப்போ இந்த கு இது என்ன இருப்புங்க? கு நியூ, சு இது நியூ, குஞ்சு இப்போ நீ காங்க சாங்க கு நியூ சு.
ஞூ கூ ஞூ சூ ஞூன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல இங்கே வர இங்கே இருக்கா, இங்கே வச்சுருக்கோம். இப்போ கூ, இது கூ கூ ஞூ சூ ஞூ டு நூ து நூ பு மு யூ ரு லு உ லு லு ரு நூ. ஒன்றுமே இல்லையே. இந்த எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டையும் சேர்த்தா 30 எழுத்து தான் தமிழ். இந்த 30 எழுத்தை மட்டுமே வச்சு நம்ம என்ன செய்யலாம், முழு தமிழையும் தப்பு இல்லாமல் தவறு இல்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் 1வது படிக்கிற புள்ள 2வது போகும்போது நிச்சயமாக படிக்கும். சொல்லி கொடுத்து தெரிஞ்சால் தானே. இடையில கேள்வி கேட்குறவங்க எவ்வளோ பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் இப்படிலாம் இருந்துச்சு அதெல்லாம் இல்லையா அப்படிலாம் நம்ம. நீங்கள் படிச்சுட்டீங்கய்யா, முடிச்சுட்டீங்கய்யா. ஆனால் 2வது படிக்கும்போது 3வது படிக்கும் முழு தமிழ் எழுதிங்க. சரி ஓகே, அப்படியே நீங்கள் முழு தமிழ் எழுதுங்க. இப்போ படிக்கிற பிள்ளை எழுதி படிக்க சொல்லுங்க, படிக்காதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எம்ஏ படித்தாங்க, பிஏ படித்தாங்க, எல்லாம் படித்தாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்கல்ல. படிப்பு தான் ரொம்ப சுருக்கமாகி போச்சு. எப்படி சுருக்கமாச்சுன்னு சொல்கிறீங்க? இப்போ 10th வரைக்கும் பாஸ், ஆல் பாஸ் இருக்கட்டும். இருந்தால் இப்போ ஆல் பாஸாக இருந்தாலும் படிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு. கொஞ்சம் கம்மி இல்லை, சுத்தமாக படிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. சுத்தமாக படிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அந்த காலத்தில் கவிஞர்கள் இருந்தாங்க. எத்தனை படித்தவங்க அவங்களாம்? எந்த காலேஜில் படித்தாங்க? 2வது வருஷம் கவிஞர்கள். கண்ணதாசன் என்ன படித்தாரு? 6வது 5வது படித்தா 4வதா? 10வது இல்லை, அவ்வளோலாம் போகல. 3வது நிமிஷம் 4வது சொன்னார் அவர். கண்ணதாசனே பெரிய கவிஞர் இல்லையா, உலக அளவில் ஒரு பண்ண இல்லையா, எப்படி பாடலாம் எழுதினார். இப்போ சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு படத்தையும் எடுத்துக்க. சிலப்பதிகாரத்தில் எழுதினார், இளங்கோவடி எழுதினார். தேராமன்னா செப்புவதுடையேன் எல்லோரும் சிறப்பை நீ எம்மையோட வைப்ப புல்லறுப்பு பாடினாரா இல்லையா? அவர் எழுதினார்ல. அவர் யார்? உண்மையிலே அவர் வந்து கேரளத்துக்காரர். இன்னைக்கு அன்னைக்கு தமிழே அவர். சேர சோழ பாண்டியனா பாண்டி சேர மன்னர். ஆனால் அவர் தமிழ் எழுதி போயிருக்காரு சிலப்பதிகாரத்தை. அப்போ தமிழ் தான். அப்போ தமிழ் தான் இருந்துச்சு அங்கே, வேறு எதுவுமே இல்லை. மலையாளம் இப்போ வந்தது. இப்போ மலையாளத்தில் சேர்ந்துருக்கு மலையாள மொழி. மலையாளத்தில் சமஸ்கிருதத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னால் அது தமிழ், அது சுத்தமான தமிழாக போயிடும். கேரளாவில் வந்து சமஸ்கிருதம் சேர்ந்ததுனால நிறைய எழுத்துக்கள். அதையும் சொல்ல. இது மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியும் இந்த நிலைமையில் கொண்டு வந்துட்டோம்னா இந்தியாவிலே முழுமையாக தமிழை பின்பற்றுற மாதிரி ஆகி போயிடும். இன்றைக்கி உலகம் முழுவதுக்கும் தமிழை பின்பற்றுதுன்னு சொன்னால் பின்பற்றக்கூடிய மொழி தமிழ் தான். நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, தமிழ் தான் முதல் மொழி. தமிழை பின்பற்றி அடிப்படையாக வச்சு தான் எல்லா மொழியுமே எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் அக்கன்னான்னு சொன்னேன்ல, அந்த அக்கன்னா தமிழை தவிர எதுலேயுமே இல்லை. அதுக்கு அர்த்தம் யாரும் சொல்லவும் இல்லை. அது அர்த்தத்தை யாரும் சொல்லுங்க, நான் சொல்லுவேன். ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றலையோ என்ன முடிஞ்சோன்னு சொல்ல முடியும் அதுக்கு. ஏன்னா 27 வருஷம் ஆராய்ச்சி இல்லை, அதுவும் என்னுடைய ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி. இதுதான் என்னுடைய அர்த்தம். மொத்தம் பார்த்துக்குங்க, உயிரெழுத்துக்கள் இந்த 3 உயிர்க்குறிகளை வச்சு 12 உயிர்க்குறிகளாக்கிய உயிரெழுத்துக்கள் ஆக்கியாச்சு. இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தமிழில் இருக்கிறதே அவ்வளோதான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 31 எழுத்து. 31 எழுத்தை தமிழை வச்சு முழுமையாக தமிழை எழுதவும் படிக்கவும் பேசவும் முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தமிழக அரசு ஆராய்ச்சி பண்ணா நிச்சயமாக தமிழ் மக்கள் ரொம்ப நல்லபடியாக முன்னேறுவாங்க. உலகத்திலேயே தமிழனை விட அறிவில் சிறந்தவன், தமிழிலே வந்து படிப்பாளிகள், தமிழை உள்ளவர்கள் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிடும். சிலப்பதிகாரமாக பார்த்துங்க, அது மட்டும் இல்லை. இன்னைக்கு கம்பராமாயணம் எழுதினா யார் எப்படி இந்த தமிழ் எழுதியிருக்காங்க, அவங்களாம் எப்படி எழுதியிருக்காங்க? அந்த பாடலாம் எத்தனை படிச்சு பண்ணாங்க, எந்த காலேஜில் போய் படித்தாங்க, எந்த இதில் போய் படித்தாங்க? தமிழ் எப்படி அவங்களாம் அவ்வளோ வித்வானானாங்க? அவ்வளோ வித்வான்கள் ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் யார்? சித்தர்கள்லாம் எப்படி எழுதியிருந்தாங்க? எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் 30 தான். அந்த 30 எழுத்துக்களை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? 240 எழுத்துக்களை எழுதவும் படிக்க முடியுங்கிறதுக்கான ஆதாரம் தான் இது. இதை ஏன் நம்ம தமிழக அரசு மேலும் இதை எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழை எளிமையாக ஒரு முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடாது? ஆராய்ச்சியாளர்கள் சேரட்டும். தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, பல 1000 பேர் ஒன்று கூடட்டும், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணட்டும். நிச்சயமாக தெரிஞ்சுக்குவாங்க. தமிழில் இந்த 30 எழுத்துக்களை விட்டு வச்சு தமிழில் பெரிய வித்வான்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் நிச்சயம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத. 2வது 1வது படிக்கிற பிள்ளை 2வது மாதிரி படித்தாலே போதும், அறிவு சிறந்ததாக மாறிடும். அத்தனையும் படிப்பறிவு இல்லாதவங்க யாருமே இல்லைங்கிற ஒரு நிலைமையை தமிழகத்தை உருவாக்கிட முடியும். இதுதான் உண்மை. ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.